நினைக்கிறேன். நேத்து மருத்துவர் ஷாலினி கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. அதை பத்தி திரு மருதையன் உட்காந்து பக்கம் பக்கமா பேசுறாரு. இதை ஏன் பேசல, இதை ஏன் பேசாம கடந்து போறாரு? இங்க பாருங்க, அவர்கள் அத்தனை பேரும் திமுக கிட்ட இருந்து புறைய வாங்கிக்கிட்டு இவர்களுக்கு ஆதரவாக பேசுவது ஒன்றுதான் அவர்களது முழுநேர தொழில் என்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு வேலை அல்ல. இவர்கள் எல்லாம் இருப்பதால் தான் இந்த ஆட்சி சிறப்பாக நடக்கிறது என்று முதல்வர் நினைத்து கொண்டிருக்கிறார். இவர் முதல்வரோட இயலாமை இது. நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. ஒரு கற்பூரம் வச்சவனே பற்றிக்கும், கரியை ஊதணும், வாழை மட்டை நீ எவ்வளவோ என்ன பண்ணாலும் எரியாது. முதல்வர் வாழை மட்டை. கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு நீ தான் ஸ்கூலில் படிச்சிருக்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான் ஒரு பையன், எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகல ஒரு பையன் இருப்பான்ல, இருப்பான். அவனை ஏதாவது பண்ண முடியுமா? இவர் அந்த மாதிரி. அவருக்கென்று வேறு திறமைகள் இருக்கலாம். அவர் உண்மை உள்ளபடியே போய் அவர் விரும்பி அந்த திரைத்துறையில் போயிருந்தால் ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக கூட வந்திருக்கலாம், அதை மறுக்கலை. அல்லது ஒரு நல்ல சமையல் கலைஞராக வந்திருக்கலாம். அவருக்கு வேறு துறைகளில் திறமை இருந்திருக்கலாம். அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கார், அவங்க அப்பா கட்சித் தலைவராக இருக்கிறாருன்றதுனால சரி அப்பாவுக்கு பிறகு பிள்ளைக்கு தானே சொத்துன்னு திமுகவை அவருக்கு எழுதி வச்சிட்டாங்க. அதனால் அவர் நம்ம மிகச்சிறந்த முதலமைச்சர்னு அவரை நம்பிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்காரு. உங்களோட இயலாமை, உங்களோட திறமை குறைபாடுக்காக 8 கோடி மக்கள் அவதிப்படக்கூடாது. இது 8 கோடி மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், புரியுதா? கொரோனா சமயத்தில் லாக்டவுன் வந்து வீட்டுக்குள்ளே கடை எங்கேயும் வெளியில் வராதுன்னு சொல்லும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அது பரவி இந்த இனம் அழிந்து விடக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அதுபோல் 8 கோடி மக்களின் நலனுக்காக இந்த ஆட்சி தொடரக்கூடாது, இவர் மீண்டும் முதல்வராகக்கூடாது. இதே தான் தொடரும். கொஞ்சம் யோசிச்சுப்பார், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு ராஜா இருக்கிறாரு, அவரை சுற்றி இருக்கவங்க எல்லாம் கொட்டாடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அவலமான சூழல். அண்ணா யூனிவர்சிட்டி சிட்டிக்குள்ள இருக்கு, அங்க ஒரு பாலியல் விவகாரம் நடக்குதுன்றதே தப்பு. அதுல ஒரு அதிகாரி தான் வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு பேசப்படுறதே உங்க ஆட்சியோட மிகப்பெரிய அவலம் இல்லையா? அவலம். அந்த அதிகாரி இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சுட்டு தானே இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் தப்பிச்சுட்டு தானே இருக்காரு. உங்களால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுச்சா? அந்த விசாரணையை ஊற்றி மூடிட்டு அந்த அதிகாரியை நீங்க காப்பாற்ற தானே செஞ்சீங்க. இன்னொன்று, அந்த அதிகாரியை காப்பாற்றுவதன் மூலமா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ திரு உதயநிதி அவர்களுக்கோ இல்லை இந்த அமைச்சர்களுக்கோ என்ன பலன்? அதோட வினையை தான் 2026 தேர்தலில் அறுக்க போறீங்க. அப்படி பார்த்தா அப்போ இந்த அதிகாரிங்க கொட்டமடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்தக்கூட, அதாவது ரியல் அத்தாரிட்டி, நமக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்றதே தெரியாம அரசாட்சி செய்கிறவன் நாட்டுக்கு எவ்வளோ ஆபத்தானவன். இன்னைக்கு இவங்க மாலதி கேட்ட மாதிரி அந்த அதிகாரியை காப்பாற்றணுன்ற எண்ணம் திரு உதயநிதி அவர்களுக்கோ திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ துளியும் இருக்காது. கரூர் சம்பவம் தொடர்பாக நம்ம மீது பழி வந்து விடக்கூடாது என்று இவர்கள் துடிப்பது தெரிகிறது. அதற்காக தான் நீங்கள் செந்தில் பாலாஜியை வைத்து, அதிகாரிகளை வைத்து, திமுக மகளிர் அணி செயலாளர் திருமதி அமுதாவை வைத்தெல்லாம் நீங்கள் பேட்டி கொடுக்கிறீர்கள். ஆனால் அதற்காக ஃபெலிக்ஸை கைது செய்ய வேண்டும் என்பது முதல்வரின் எண்ணம் கிடையாது. ஆனால் நீங்கள் அவரை கைது செய்கிற